லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். பயப்படாதே சிறுமந்தியே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாக இருக்கிறார். இதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பாடம். இதனுடைய அர்த்தத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாடத்தினுடைய முடிவு பகுதியில் புரிஞ்சுக்கிங்க. நமக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு, நீங்கள் ஏன் ஒரு கிறிஸ்துவனாக இருக்கிறீர்கள். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 டாபிக் இருக்குங்க. இதில் கிறிஸ்தவன் யார், தேவன் முழு உலகத்தையும் இந்த காலப்பகுதியிலேயே மாற்ற முயற்சி செய்கிறாரா, ஒரு கிறிஸ்தவனின் அழைப்பு, புதிய ராஜ்யம், சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ஒரு 5 அத்தியாயம் இருக்கிற ஒரு பாடம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம முதல் அத்தியாயத்தை மட்டும் பார்க்க போகிறோம். கிறிஸ்தவன் யார். அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்களை தன்னை ஒரு கிறிஸ்தவன் என்று எப்படி சொல்லிக் கொள்கிறீர்கள் அல்லது நினைத்து கொள்கிறீர்கள்? இந்த பெயர் நமக்கு எப்படி வழங்கப்பட்டது? இதன் முழு அர்த்தம் என்ன? அல்லது இந்த அழைப்பின் முக்கியத்துவம் என்ன என்பதை இந்த பாடத்தின் வாயிலாக பார்ப்போம். பெரும்பாலான மக்கள் பார்த்திங்கன்னா அமெரிக்கா, ஐரோப்பா நாடுகளில் கிறிஸ்தவர்கள், அதாவது 100க்கு 90% கிறிஸ்துவ பீப்புள்ஸ் தான் இருப்பாங்க. கிறிஸ்துவ மக்கள் தான் அதிகமாக காணப்படுவாங்க. இந்தியா மற்றும் சில பல நாடுகளில் பார்த்திங்கன்னா சிறுபான்மையான கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. இவர்களும் கிறிஸ்தவர்கள் தான். அமெரிக்கா, ஐரோப்பாவில் இருக்கிறதும் கிறிஸ்தவர்கள் தான். ஆனால் இவங்க ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் நிறையா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, ஐரோப்பியா, ஏன் நம்ம இந்தியாவில் கூட சிறைச்சாலையில் கூட நிறைய கிறிஸ்தவர்கள் தண்டனை அனுபவிக்கிறாங்க. அதாவது குற்றம் செஞ்சுட்டு தண்டனை அனுபவிக்கிறாங்க. அப்போ அவர்களும் கிறிஸ்தவர்கள் தான் சொல்லிக்கொள்கிறாங்க. அப்போ அவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம், அதை குறித்து தான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். எவ்வளவு காலத்திற்கு முன்பு கிறிஸ்தவர் என்ற அடையாளம் தோன்றியது? அதாவது கிறிஸ்தவர்கள் என்ற அடையாளம் எப்பொழுது தோன்றப்பட்டது? கிறிஸ்தவர்கள் என்று முதலில் எங்கு சீசர்களுக்கு இந்த பெயர் கொடுக்கப்பட்டது? இது 2 தான் முக்கியம். சீசர்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவன் என்ற பெயர் கிமு 1ஆம் நூற்றாண்டில் பெந்தகோஸ்தே நாளில் இருந்து 5 வருடங்களுக்கு பின்பு வந்தது. கிறிஸ்தவ என்ற பேரே இயேசு கிறிஸ்து ஊழியம் செஞ்சு அவர் மரித்து போன பிற்பாடு பெந்தகோஸ்தே நாள், அந்த 50ஆம் நாளுக்கு அப்புறம், அதிலிருந்து ஒரு 5 வருடத்துக்கு அப்புறம் தான் நமக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் முதலில் அது எந்த இடத்துல கொடுக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கவும். பதினொன்று 26. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 26. பேதுரு அவனை தூக்கி எடுத்து, எழுந்திரும், நான் ஒரு மனுஷன்தான் என்றான். சிஸ்டர், அப்போஸ்தலர் 11:26. அவர்கள் ஒரு வருஷம் காலமாய் சபையோடே கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோக்கியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. சரி, அந்தியோகியாவில் பார்த்தீங்கன்னா சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னதாக சீசர்களுக்கு என்ன பெயர் கொடுக்கப்பட்டிருக்கும்? மக்கள் மத்தியில் ஒரு விஷயத்தை தேவனுடைய தூதர் சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னதாக சீசர்களுக்கு என்ன பெயர் வழக்கத்தில் இருந்தது? படிப்போம். அப்போஸ்தலர் 13:1. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்தியோக்கியா பட்டணத்தில் உள்ள சபையிலேயே பர்னபாவும் நீகர் என்னப்பட்ட சீமோனும் கிரேனா ஊரானாகிய சீரேனா ஊரானாகிலும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதியனோட கூட வளர்க்கப்பட்ட மனோயனும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களையும் இருந்தார்கள். எப்படி தீர்க்கதரிசிகளும் போதகரும் இந்த பெயர் தான் வழங்கப்பட்டுள்ளது. சீசர்களுக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு தனி அடையாளத்தை எங்கே கொடுக்கப்பட்டிருக்காங்க? அந்தியோகியா பட்டணத்தை சேர்ந்த மக்கள் தான் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க. கிறிஸ்தவர்கள் என்ற அங்கீகாரத்தை
ஒரு புது பெயரை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து தீர்க்கதரிசி, போதகர், அதிலேருந்து இன்னொரு நிலைக்கு மாறுறாங்க, கிறிஸ்தவர்கள் என்ற நிலைக்கு மாறுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 13:1 நாம் படிக்கும்போது தேவன் நமக்கு வந்து ஒரு மிக பெரிய ஒரு அடையாளத்தை, ஒரு வெளிப்பாட்டை கொடுத்துருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சபையிலே அப்படின்ற அந்த வார்த்தை இருக்குங்களா, அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்ணபாவம், அந்த சபையில் என்ற அந்த வார்த்தையை மட்டும் எடுத்துக்கலாம். சபையிலே வந்து சபைன்னு சொல்லலாமா? அந்த சபைன்னா அப்போ அந்த சபை என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? சபை அப்படின்னா அழைக்கப்பட்டவர்கள். இப்போ நம்ம அழைக்கப்பட்டவர்கள் தான் நம்ம என்னன்றோம், நாங்கள் சபையாக சேர போகிறோம் அப்படி தானே சொல்கிறோம். ஸோ அந்த சபைன்றது அழைக்கப்பட்டவர்கள். அந்த அழைக்கப்பட்டவர்கள் வந்து அவங்களுக்கு இன்னொரு பேர் சீசர்கள் அப்படின்னு தேவன், அதாவது நம்ம பிதாவாகிய குமாரனுடைய அவரை பின்பற்றக்கூடிய அந்த மக்களுக்கு வந்து சீசர்கள் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கார், இவர்கள் என்னுடைய சீசர்கள். அப்போ அந்த சீசர்கள்னால் என்ன அர்த்தம்னா கற்றுக்கொள்பவன் அல்லது மாணவன். ஒரு விஷயத்தை கற்றுக்கிறான் இல்லைன்னா அவனுடைய மாணவர் அப்படின்னு சொல்கிறான். குரு சிஷ்யன் அப்படின்றாங்களா, அந்த மாதிரி மாணவர். அதையும் பார்த்தீங்கன்னா அதோட ஆசிரியரை பின்பற்றக்கூடிய ஒரு மனுஷனாகவும் இருக்கலாம். இப்போ ஆசிரியர் என்னென்ன சொல்கிறாரோ அதெல்லாம் செய்யக்கூடியதாக இருக்காங்க. இப்போ குருகுலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா குரு என்ன சொல்கிறாரோ சிஷ்யன் அதை அப்படியே செய்வான். ஸோ குருகுலம் அது மாதிரி தான் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதை தான் இந்த சீசர்கள் வந்து பின்பற்றிருக்காங்க. அப்படின்னா பின்பற்றக்கூடியவர்கள் அந்த ரெண்டு அர்த்தத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த பாடத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் எல்லாம் பின்பற்றக்கூடியவர்கள், இதுதான் வந்து நமக்கு சபையில் கொடுக்கப்பட்ட சீசர்களுக்கான ஒரு வேலை. ஆகவே கிறிஸ்தவர்கள் என்றால் இந்த உலகத்தில் இருந்தாலும் கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்களாக அவருடைய மாணவர்களாகவும் இருக்க வேண்டும். இவர்களையே அழைக்கப்பட்டவர்கள் என்பர். அமெரிக்கா மற்றும் ஐரோப்பியா இன்னும் பிற நாடுகளில் உள்ள கோடிக்கணக்கான ஜனங்களும் உண்மையான கிறிஸ்தவர்களா? இப்போ அவர்களும் கிறிஸ்துவர் தான், நாமளும் கிறிஸ்துவ தான். நமக்கும் அவங்களுக்கும் என்ன வேறுபாடு? அவங்களும் கிறிஸ்துவன் தான் சொல்லிக்கிறாங்க. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பிதா குமாரன் பரிசுத்த ஆவி அப்படின்னு சொல்லி ஞானஸ்தானம் பெறாங்க. நாமளும் பிதா குமாரன் பரிசுத்த வல்லமை அப்படின்னு அந்த 3 விஷயத்தை கான்ஃபிடெண்ட்டாக வச்சு தான் ஞானஸ்தானம் படுறோம். ஆனால் அவர்களும் கிறிஸ்துவர்கள் தான் சொல்லிக்கிறாங்க, நம்மளும் கிறிஸ்துவர்கள் தான் சொல்கிறோம். இந்த கிறிஸ்தவர்கள் அப்படின்னு எப்படி நம்ம வேறுபடுத்த முடியும்? அமெரிக்கா மற்ற ஐரோப்பியா இன்னும் பிற நாடுகளில் உள்ள கோடிக்கணக்கான ஜனங்களும் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு அவங்களும் சொல்லிக்கிறாங்க. அப்படி இருக்க இயேசு கிறிஸ்து நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டேன் என்று யோவான் 15:19 சொல்கிறாரு. படிக்கலாங்களா அதை? யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 19வது வசனம். நீங்கள் உலகத்தாராய் இருந்ததால் உலகம் தன்னுடையதையை சிநேகிக்கிறதுக்கும், நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களையே உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களையே பகைக்கிறது. நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையது சிநேகிக்கிறது. அப்போது அந்த கிறிஸ்டியன் என்று சொல்லக்கூடிய அவர்களும் இந்த உலகத்தில் தான் வாழ்கிறாங்க, நாமளும் உலகத்தில் தான் வாழ்கிறோம். அவர்கள் பார்த்திங்கன்னா உலகப்புறமான காரியங்களில் தங்களை அதிகமாக ஈடுபடுத்திக் கொள்வார்கள். அதுதான் சொல்கிறாரு, நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும், நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினால் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டேன் அப்படின்றார். அந்த தெரிந்து கொண்டவர் கூட பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சின்ன பேர் நமக்கு வந்து கொடுத்துருக்காரு இயேசு கிறிஸ்து கூட, சிறுமந்தை அப்படின்னு. அது எல்லாருமே இப்போ நம்ம அதிகமாக அதை ரிமைண்டில் எப்போவுமே வச்சுட்டே இருப்போம், சிறுமந்தை அப்படின்றத. இது பார்த்திங்கன்னா இதுதான் சொல்கிறார், நான் வந்து உங்களை உலகத்திலிருந்து தனியாக பிரித்து எடுத்துருக்கேன் அப்படின்றார், சிறுமந்தை. இந்த சிறுமந்தைக்கும் உலகத்தில் உள்ள கிறிஸ்துவருக்கும் நிறையா வேறுபாடு இருக்குது. அதை அப்படியே பார்ப்போம். அவர் தம்மை பின்பற்றக்கூடியவர் சிறுமந்தை என்று சொல்கிறார். அதை பார்த்தீங்கன்னா லூக்கா 12:32 பார்க்கலாம். 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். இதுதான் நம்மளுடைய ஆதார வசனம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். பயப்படாதே சிறுமந்தியே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்களுக்கு பிதா பிரியமாக இருக்கிறார். இப்போ நம்மளை பிரித்து எடுத்துட்டாரு. என்ன தராரா? ராஜ்யத்தை கொடுக்க போகிறோம் அப்படின்றார். உலக கிறிஸ்தவர்களுக்கும் நமக்கும் இடையில் இருக்கிற ஒரு வேறுபாடு. நமக்கு வந்து அவருக்கு உலக ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் நமக்கு பார்த்திங்கன்னா பிதாவுடைய ராஜ்யத்தில் ஒரு சுதந்திரராக இருக்க போகிறோம். சரி, இந்த ராஜ்யத்துக்கு வந்து நாம் வந்து ஒரு சுதந்திரவாளியாக போனாக்கா அது தேவன் நமக்கு ஈஸியாக கொடுத்துருவாரா? கொடுக்க மாட்டார். ஏன்னா அவர் வந்து சில கடினமான நிபந்தனைகளை வந்து நமக்காக வச்சுருக்காரு.
இந்த கடினமான நிபந்தனை நம்ம ஃபாலோ பண்ண மட்டும்தான் அவருடைய ராஜ்யத்திற்கு நம்ம சுதந்திரர்களாக இருக்க முடியும். அப்படி நம்ம பின்பற்றணும்னா இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் கிறிஸ்தவர்கள் என்ன செய்ய வேண்டும், அல்லது கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள், இப்படி பார்த்துக்கலாம். ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லது அவரை பின்பற்றக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் படிக்கலாம். யோவான் 8:31-32, 8ஆம் அதிகாரம் 31 மற்றும் 32. யோவான் 8:31-32. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராய் இருப்பீர்கள். அந்த ராஜ்யத்திற்கும் இந்த வசனத்துக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குது. சீசராக இருக்கணும் அப்படின்னா அவர் கொடுத்த அந்த உபதேசத்தில் மெய்யாக நம்ம வந்து நிலைச்சிருந்தால் மட்டும்தான் அந்த ராஜ்யத்துக்கு நாம் வந்து பிரவேசிக்க முடியும். அதாவது அந்த ராஜ்யத்தில் நம்ம பிரவேசிக்கணும் அப்படின்னா அவருடைய வேகத்தை நம்ம அனுதினமும் ருசி பார்க்கக்கூடியவர்களாக இருந்தால் மட்டும்தான் அவருடைய கற்றுக் கொடுத்த அந்த உபதேசத்தில் நம்ம நடக்க முடியும். அடுத்தது கேள்வி படிங்க சிஸ்டர். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். இந்த சத்தியத்தை அறிஞ்சால் மட்டும்தான் நம்ம சீசராக இருக்க முடியும். சீசர் இருந்தவங்க யார்? ஃபாலோ பண்ணக்கூடியவங்க, இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறோம். அப்போ நம்ம சத்திய அந்த அறிவு இருந்தால் மட்டும்தான் அவர் சொன்ன அந்த உபதேசத்தில் கடைப்பிடிச்சி நம்ம நடந்து நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் அவரோட உபதேசத்தை கடைப்பிடிச்சி அவரோட ராஜ்யத்துக்கு நம்ம சுதந்திரவாளியாக போகிறதுக்கு ஒரு பாதை. அந்த சத்தியத்தை நம்ம வந்து அனுதினமும் படிக்கணும். லூக்கா 13ஆம் அதிகாரம் 14-33 வசனத்தை படிங்க சிஸ்டர். லூக்கா 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். 14-33. அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகள் எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. என்ன ஸ்டேட்மெண்ட்னா, இப்போ நம்ம வந்து அழைக்கப்பட்டோம், சிறுமந்தியாக பிடிக்கப்பட்டோம், அவருடைய சத்தியத்தை அறியக்கூடிய அறிவில் வாழ்கிறோம். அதே மாதிரி அவரோட உபதேசத்தை கடைப்பிடிச்சி நடந்தால் ராஜ்யத்துக்கு போகிறோன்றா. அப்போது இங்கே ஒரு வசனத்தை நமக்கு கொடுக்குறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிக கடினமான விஷயம் அது. அதாவது உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீங்கள் வெறுக்காவிட்டால் அப்படின்றார். அவருடைய சீசராக நம்ம இருக்குன்னா நமக்கு உண்டான ஒரு சில விஷயங்களை வந்து வெறுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். என்ன இருக்கலாம்? உலகப்புறமான ஆசைகள், இல்லை நமக்கு நெருக்கமான நண்பர். இப்போ நம்ம வந்து உலகத்தில் கூட நண்பர்களோடு கூட ஒரு தொடர்பு இருக்கும், கிறிஸ்தனிட்டி குடும்பத்தோடு கூட ஒரு தொடர்பு இருக்கும். அந்த உலகத்தில் இருக்கிற குடும்பத்தினுடைய உள்ள தொடர்புக்கும் கிறிஸ்துவ குடும்பத்தில் உள்ள தொடர்புக்கும் நிறைய வேறுபாடு இருக்கும். ஆனால் அந்த உலகத்திற்கு உள்ள தொடர்புள்ள அந்த மனுஷனிடம் இருக்கிற ஒரு சில விஷயம் வந்து நமக்கு சரிப்படாது. ஏன்னா நம்மளோட ராஜ்யத்துக்கு போனோம்னாக்கா அவங்க கிட்ட இருக்க பழக்க வழக்கம் நமக்கு சரிப்படாது. அந்த பழக்க வழக்கத்தை வந்து விட்டுட்டு வந்துடுங்கன்றார். இது ஒரு எடுத்துக்காட்டை நான் சொல்கிறேன். அதான் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் வெறுக்காவிட்டால் அதனுடைய மீனிங் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ அது பிதாவுக்கு பிடிக்கவில்லை அப்படின்னா அதை நம்ம வெறுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவருடைய சீசர்களாக இருப்பதற்கு குறித்து ஜீவனை குறித்து ஒருபொழுதும் கவலைப்பட மாட்டாங்களாம். யார்? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய சீசர்கள் வந்து தன்னுடைய ஜீவனத்துக்கு குறித்ததான விஷயத்தில் எந்த ஒரு கவலையுமே அவங்களுக்கு இருக்காது. அதை பார்த்தீங்கன்னா மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் பார்க்கலாம். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்கிறான். இப்போ இதை தான் சொன்னேன். ஒரு சில விஷயம் நமக்கு உலகத்தில் தேவைப்படும். அந்த தேவைக்காக நம்ம ஓடும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை நம்ம இழந்து போயிடும். ஆனால் அந்த தேவையை பிதாவாகிய தேவன் பார்த்துக்கொள்வார் அப்படின்னு கிறிஸ்துவை நம்ம பின்பற்றி சென்றால் அதனுடைய தேவைகளை தேவன் கண்டிப்பாக சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார். ஏன்னா உன்னுடைய வாயிலிருந்து வார்த்தைகள் பெறுவதற்கு முன் உன்னுடைய தேவைகளை அறிந்திருக்கிற தேவன் என்று சொல்லும்போது உங்களுடைய தேவைகள் இருக்கலாம். உலகத்தில் எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் உண்டு. அந்த தேவைகளை நோக்கியே நம்ம செல்லும்போது பிதாவுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நம்மளால் கைக்கொள்ள முடியாமல் போய்விடும். அதனால் அந்த தேவைகளை குறித்து நீங்கள் பயப்படவோ கவலைப்படவோ வேண்டாம். உங்களுக்கு நாளைக்கு என்னது தேவை என்று உன்னை உண்டாக்கின நான் அறிகிறேன்னு சொல்கிறார். அப்போது நம்ம அதை குறித்து கவலைப்பட தேவையில்லை. எல்லாருக்கும் குறைபாடுகள் உண்டு. அந்த குறைபாடுகள் குறித்து நம்ம கவலைப்பட்டிருந்தால் இந்த உலகத்தோடய நம்ம ஒற்றி கொள்வோம்.
அதை விட்டுட்டு தேவனுக்கு என்ன சித்தமோ அதை நம்ம செய்யும்போது நம்முடைய தேவைகளை அவர் வந்து நிறைவேற்றக்கூடியவராக இருக்கார். நம்முடைய தேவைகள் அனைத்தும் அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கார். அப்படி இருக்கும்போது சீசத்துவம் என்பது மிகவும் கடினமானதாக இருக்கும். இதுதான் சொல்கிறோம். சீசத்துவன்றது அவர் ஃபாலோ பண்ணுறது. இயேசு கிறிஸ்துவே பார்த்தீங்கன்னா பிதாவுடைய சித்தம் என்னவோ அதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணார். அவர் மட்டும்தான் 100% ஃபாலோ பண்ணி நிறைவேற்றினார். நாம் அவரை பின்பற்றக்கூடியவராக இருக்கும்போது நம்மளால் 100% நிறைவேற்ற முடியுமான்னு ட்ரை பண்ணலாம். ஆனால் முடியுன்றது ஆக்சுவலாக அது கேள்விக்குறி தான். அதை நம்ம நிறைவேற்றணுன்ற ஒரு பிரயாசத்தோடு போகும்போது தேவன் வந்து அதுக்கு தேவையான பலன் எல்லாமே கொடுப்பார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16:27 படி சிஸ்டர். 14:26. 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசராக இருக்க மாட்டார் அப்படின்றார். இப்போ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிற இடத்தில் நீ அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது மனைவியும் புருஷனும் கூட ஒரே சரீரம்னு சொல்லியிருக்காரு. அதுக்கும் இதுக்கும் என்னடா வேறுபாடு இருக்குது? இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வெறுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்றார். அப்படின்னா வெறுக்கிறது மீனிங் இல்லை, அவர்கிட்ட செலுத்தக்கூடிய அன்பை விட இவங்க கிட்ட அன்பை அதிகமாக செலுத்தக்கூடாது அப்படின்றது தான் இந்த வசனத்துக்கான ஒரு மீனிங். அதாவது வந்து உலகத்தில் உள்ள அனைத்து பொருள் மேலே உன்னோட அன்பை செலுத்தாத. உன்னோட அன்பு ஸ்பெசிஃபிக்காக அதிகமாக யார் மேலே இருக்குன்னா நம்மை உண்டாக்கின பிதாவிடத்தில் மட்டும்தான் அன்பை நீங்கள் அதிகமாக வைக்கணுன்றது தான் இந்த வசனத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. ஸோ இப்படி இந்த அன்பை வந்து நீங்கள் அவர்கள் மேலே செலுத்துங்க. மேலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனமாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு எங்களை பின்பற்ற கடவான். இது அதே ரிலேட்டட் தான். தன்னைத்தான் வெறுக்கணும். வெறுத்தா மட்டும்தான் அவரோட சீசராக இருக்க முடியும் அப்படின்றதுக்கான ஒரு வசனம் தான் அது. தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை அனுதினமும் எடுக்க சொல்கிறார். அப்போது அனுதினமும் நமக்கு பாடுகள் உபத்திரம் உண்டுன்றது ஒரு ஸ்டேட்மெண்ட். அதாவது வந்து ஒரு கட்டளை, ஒரு கடினமான நிபந்தனை கூட. எல்லாருமே வந்து டெய்லியும் கஷ்டப்படணும்னு ஆசைப்படுவாங்களா? ஆசைப்பட மாட்டாங்க. ஒரு நாள் இன்றைக்கி கஷ்டப்படலாம், நாளைக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? அனுதினமும் உங்களுக்கு பாடுகள் உண்டு அப்படின்னு சொல்கிறார். அது எந்த வகையான பாடுகளாக இருக்கலாம். அப்படி அனுதினமும் உங்களுடைய பாடுகளை நீங்கள் வந்து எடுத்துக்கொண்டு நடங்க தான் சொல்கிறார். அப்படி நடக்கும்போது தான் உலகத்தில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கும் நமக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வேறுபாட்டை வந்து காட்டுறாரு. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 22-23 வாசிக்கவும். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 22-23. அந்த நாளிலே அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலேயே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள். இது புரியுதுங்களா? என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? எந்நாளிலே தேவனுடைய அரசாட்சி துவங்கும் காலத்தில் உலக கிறிஸ்தவர்களுக்கும் நமக்கும் உள்ள வேறுபாட்டை இங்கே சொல்கிறாரு. அந்நாளிலே என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. அப்படின்னா எப்படி அறியவில்லை? கிறிஸ்தவனாக அறியவில்லை அப்படின்னு சொல்கிறார். ஒரு காலம் உங்களை நான் கிறிஸ்தவனாக அறியவில்லை அப்படின்றார். சீசத்துவன்றது வந்து நிபந்தனைக்குரியதாக இருக்குது. இப்படி தான் நடக்கணும், இந்த வழிமுறையை பின்பற்றினா மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த ராஜ்யத்துக்கு சேர முடியும் அப்படின்னு தேவன் கொடுத்துருக்க அந்த கட்டளைகளை பின்பற்றினா மட்டும்தான் நாம் அவரோட ராஜ்யத்துக்குள்ளாக போக முடியும். உலகத்தில் உள்ள கிறிஸ்துவர்கள் நான் உங்களுடைய நாமத்தை வச்சு அநேக பேருக்கு அற்புத அடையாளம் செய்தோன்னா அவர்கள் வந்து அற்புத அடையாளத்தை நோக்கி தான் சென்றாலே தவிர சத்தியத்துக்குள்ளே அவங்க வழி நடக்கவில்லை. அப்படிங்கிறது தான் இந்த டிஃப்ரெண்ட் நமக்கு இருக்குது. உலகத்தில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கும் சிறுமந்தைக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. உண்மையான கிறிஸ்தவர்கள் தங்கள் ஆரோக்கியத்திற்காகவும் வருமானத்திற்காகவும் தேவனை தேட மாட்டார்கள். மாறாக இந்த வாழ்க்கையில் 100 மடங்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும்
நித்திய ஜீவனையும் அடையும்படி தங்கள் ஓட்டத்தை ஓட வேண்டும். உண்மை கிறிஸ்தவர்கள் இப்படி தான் வாழணும் அப்படின்னு. உலக கலாச்சாரத்தில் கிறிஸ்தவர்கள் என்பது பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்களை தான் வந்து கிறிஸ்தவர்கள்னே சொல்கிறாங்க. அதாவது உலகப்புறமான ஜனங்கள் அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறது தான் கிறிஸ்தவர்கள் அவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வேதத்தின்படி கிறிஸ்தவர்கள் என்பது சிறப்பாக வாழ்க்கை முறையை கைக்கொண்டு சிறுபான்மையான மக்களாக இருக்காங்க பாருங்கள், அவங்கள தான் வந்து உண்மை கிறிஸ்தவர்கள் அப்படின்றாங்க. எப்படின்னா சிறப்பான வாழ்க்கை முறை தான் நம்ம வேதத்தில் உள்ள அந்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு நடந்து அதன்படியாக வாழக்கூடியனா அவங்கள வந்து கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து சிறுபான்மையாக தான் இருப்பாங்களாம் அந்த கிறிஸ்தவர்கள். ஏன் சிலர் கிறிஸ்தவர்களாக மாறுகிறார்கள்? இது ஒரு கொஸ்டின். ஏன் எல்லாரும், ஆனால் நிறையா பேர் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, அவங்க வந்து சத்தியத்தை அறிந்து தான் கிறிஸ்தவராக மாறுறாங்களா? சத்தியத்தை தெரிஞ்சால் கிறிஸ்தவராக மாறுறாங்க? அப்படி இல்லை. ஏன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, நான் ஒரு விஷயத்தை வேண்டிக்கினேன், அது நிறைவேறிச்சிங்க, இந்த கோயிலுக்கு வந்து தான் நிறைவேறிச்சு, அதனால் நான் இதில் மாறிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, எனக்கு ஒரு தேவை இருக்குது, அந்த தேவையை நிறைவேற்றினா நான் நிறைவேற்றுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்து நான் மாறிட்டேன் அப்படின்றாரு. சில கிறிஸ்தவர்களாக மாறுவதற்கு காரணம் பார்த்திங்கன்னா நித்திய நியாய தீர்ப்பை குறித்த பயமாகும். நித்திய நியாய தீர்ப்புன்றது என்ன? பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு எழுதியிருக்கு. இப்போ நம்ம பாவம் பண்ணிட்டாக்கா கண்டிப்பாக மரணம் உண்டுன்னு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த மரணத்துக்கு பிற்பாடான ஒரு வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாழ்க்கையில் நம்ம எந்த இடத்துல போய் சேருவோம் அப்படின்ற ஒரு பயம் இருக்குது அவங்களுக்கு. இப்போ இந்துக்கள் கூட பார்த்திங்கன்னா, பாவம் செய்யாதப்பா, பாவம் செய்தால் அவங்களுக்கு நரகத்தில் வந்து தள்ளுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கூட கேள்விப்பட்டிருக்கோம், நம்மளும் பார்த்துருக்காங்க, அப்படி தான் சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம புண்ணியம் பண்ணால் தேவலோகத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறேன். இப்போ நம்ம சபையில் கூட பார்த்திங்கன்னா, இப்போ கிறிஸ்துவர்களாக இருக்கக்கூட பாவம் செஞ்சிங்கன்னா உங்களை நரகத்தில் போட்டுருவாங்க, நீங்கள் வந்து பாவம் செய்யாமல் இயேசுவோட பிள்ளையாக இருந்தாக்கா பரலோகத்துக்கு போவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு தான் வந்து சிலர் வந்து கிறிஸ்துவாக மாறுறாங்க. அதாவது வந்து மரணத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை முறையில் நம்ம என்ன ஆகுன்ற ஒரு பயத்தினால கூட கிறிஸ்துவாக மாறுறவங்க இருக்காங்க. அப்படி தான் நம்ம கிறிஸ்துவாக மாறணும் எதுனா இருக்காங்க. அப்படி இல்லையே. ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன்ன்றாங்க. ஸோ இந்த சத்தியம் வந்து நம்ம அறிஞ்சால் மட்டும்தான். பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற அந்த பயத்தினால சிலர் வந்து கிறிஸ்துவாக மாறுறாங்க. ஆனால் நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவனுக்காக தான் நம்ம அழைக்கப்பட்டோன்றத நமக்கு தெரியுது. ஆனால் அவங்க வந்து என்ன பார்க்குறாங்க, உலகப்புறமான கிறிஸ்தவர்கள் நம்ம மரித்த பிற்பாடு நரகத்துக்கு போகாமல் பரலோகத்துக்கு போகணும், பரலோகன்ற ஒரு எய்ம் மட்டும் தான் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் சத்தியம் அறிஞ்ச நமக்கு நித்திய ஜீவன் ஒன்று உண்டுன்றது நம்ம அறிஞ்சிருக்கோம். ஆனால் அது அவங்களுக்கு தெரியாது. இது வந்து நம்ம டிஃப்ரெண்ட் இருக்குது அவங்களுக்கும் நமக்கும். நம்மளை கேட்டிங்கன்னா அறியாமைக்காக நான் வந்து கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க என்னென்னா நாங்கள் பரலோகத்துக்காக ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு. நீங்களே நிறையா பேர் கேட்டுருந்தால் தெரிஞ்சுருப்பீங்க. நாங்கள் பரலோகத்துக்கு போகணுன்றதுக்காக இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். நமக்கு அது தேவை. பரலோக ராஜ்யம் நமக்கு நித்திய ஜீவன் கொடுக்கப்பட்டால் பரலோக ராஜ்யம் ஆட்டோமேட்டிக்காக தேவனை போய் கொடுத்துருவார். நமக்கு நித்திய ஜீவனுக்காக தான் நம்ம வந்து அவரை ஃபாலோ பண்ணக்கூடியதாக. சில மனிதர்கள் தங்களின் தேவன் நமக்கு ரட்சித்து நம்முடைய பாவங்களை அவருடைய நாமத்தின் நிமித்தம் மன்னிக்கிறார். ஏன்னா நம்ம உலகத்தில் இருக்கிறதால ஒரு சில பாவங்கள் சில நேரங்களில் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதை நம்ம பார்த்திங்கன்னா அவருடைய நாமத்தின் நிமித்தமாக அதை மன்னிச்சிடலாம். நம்முடைய அப்போஸ்தலர் பவுல் கூட கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்மளை மீட்டார் என்று எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்குறோம். எபேசியர் 1:7. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலேயே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவர்களுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே, எவருடைய? தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே
இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு. அவருடையனா தேவனுடைய கிருபையின்படி தான். ஏன்னா தேவனுடைய கிருபை தான் அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக ஜீவ பலியாக கொடுத்தது. அதுதான் அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே, தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இயேசுவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள்ளாக நமக்கு உண்டாயிடுச்சு. எவருக்குள்ளாகனா தேவனுக்குள்ளாக நமக்கு உண்டானது. அது எப்படின்னு கேட்குறீங்களா? எபேசியர் 1:6 படிங்க, அதில் விளங்கம் பாருங்கள். எபேசியர் 1:6 தம்முடைய தயவுள்ள திட்டத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுயகர புத்திரர் ஆகும்படி முன் குறித்திருக்கிறார். என்ன இருக்குன்னா, முன் குறிச்சிட்டாரா ஏற்கனவே. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி, யாருடைய? பிதாவுடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு புத்திர சுகமாறுவோம். அதாவது நம்ம யாருன்னா பிதாவாகிய தேவனுக்கு ஒரு புத்திர சுவிகாரராக ஆகும்படியாக தான் இயேசு கிறிஸ்துவை முன்குறித்து அவர் இந்த பூமிக்கு அனுப்பினார். அதை தான் சொல்கிறார் பாருங்கள் அப்போஸ்தலனான பவுல். நம்முடைய அப்போஸ்தலனான பவுல் என்ன சொல்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நம்மளை மீட்டார். அந்த அர்த்தம் இது ஏன் அப்படின்னா, பிதா முன்குறித்து வச்சுட்டாராம். எப்படி மனுக்குலம் பாவம் பண்ணோம், பாவத்தில் விழும், அதை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால தான் ஈடு கொடுக்க முடியும் அப்படின்றத முன்குறித்து வைத்தார் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அப்படி என்று பார்க்கிறோம். எபேசியர் 1:6 பார்த்துட்டோம். இந்த நித்திய ஜீவனை நான் கொடுப்பேன் என்று தேவன் சொன்னதை அறியாத சிலர், அதாவது சத்தியம் அறியாத சிலர் பார்த்தீங்கன்னா இன்னமும் சத்தியத்தை, உண்மையான சத்தியத்தை அறியாமல் நாங்களும் கிறிஸ்தவர்கள் தான் அப்படின்னு ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு சத்தியன்றது என்னன்னு தெரியல. சத்தியம்னா அதை மரணத்துக்கு அப்புறம் ஒரு நித்திய ஜீவனை குடிக்க போகிறோம், அவருடைய ஆரோட அரசாட்சி, இதை குறித்து தானே வெளிப்பாடு அவங்களுக்கு இல்லை. ஏன் வெளிப்பாடுன்னா பிரபஞ்சத்துக்கு சத்துருவானா அவங்க மறைச்சி வச்சுருக்காங்க. தங்களுடைய சுய லாபத்திற்காகவும் சுய ஜீவத்திற்காகவும் செல்வாக்கிற்காகவும் கிறிஸ்துவராக மாறுகின்றார்கள். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு மீட்டிங் போனால் கூட அந்த இடத்துல ஒரு மேன்மையான இடத்த பார்ப்பாங்க. நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். அவங்களுடைய சுய ஆதாயத்துக்காக பண்ணுறது அது. கிறிஸ்தவர்கள் அல்லது ஒரு கிறிஸ்துவன் எப்படி வாழணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் நமக்கு என்ன கொடுக்குறார் அப்படின்னு எதிர்பார்க்காம, தேவனை நாம் எப்படி சாக்ரிஃபைஸ் பண்ண முடியும், அவருக்கு நாம் என்ன கொடுக்க முடியும், நான் தேவனை எப்படி மகிமைப்படுத்த வேண்டும் அப்படின்னு அனுதினமும் தன்னுடைய ஜீவியத்தின் ஓட்டத்தில் அதை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியலாம் இருக்கணும். ஏன்னா தேவனை தான் நம்ம மகிமைப்படுத்தணும். நம்மளை நாம் மகிமைப்படுத்திக் கொள்ள நாம் அந்த அழைப்புக்குள்ளாக வரவில்லை. இப்படியாக நம்முடைய ஓட்டம் அல்லது நம்முடைய பாதை எப்படி அமையணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சங்கீதக்காரர் கூட பார்த்தீங்கன்னா 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை சொல்லியிருப்பார். சங்கீதம் 31:3. சங்கீதம் 31:3. என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்தின் நிமித்தம் என்னை வழிகாட்டி என்னை நடத்தரணும். இதுதான் தன்னுடைய ஓட்டம், அனுதினமான ஓட்டம் எப்படி அமைன்னு நம்ம சங்கீதக்காரர் கூட அருமையாக கூறுகிறார். அவருடைய நாமத்தின் நிமித்தம் வழிகாட்டி என்னை நடத்தி அருளும் அப்படின்றார். அப்படின்னா நம்ம அவரோட சத்தியத்தின்படியாக தான் அனுதினமும் வழி நடக்கணும் அப்படின்றத பிரயாசப்படணும். நம்ம அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் பெயர் கிறிஸ்துவாக அல்லாமல் நித்திய ராஜ்யத்திற்கு சுதந்திரராக நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். பெயருக்காக நம்ம கிறிஸ்துவனாக இருக்கக்கூடாது. நித்திய ராஜ்யத்தை கண்டிப்பாக நான் அடையணும் அப்படின்ற ஒரு லட்சியம் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஒரு வெறின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு சில விஷயத்த நம்ம உறவுப்புறாமே நான் அடையணும் அப்படின்னும் போது அது மேலே ஈடுபடாதான் அதை நம்ம அடைய முடியும். ஏனோ தானே தான் முடியாது. அந்த மாதிரி தான் சத்தியத்துக்காக பாடுபட்டு அந்த சத்திய வழியிலே நான் நடந்து அவருடைய நித்திய ராஜ்யத்துக்கு நான் சுதந்திரவாளியாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்மளோட ஓட்டம் அமைய வேண்டும். 2 விதமான கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்தில் இருக்காங்க. ஒன்று பார்த்திங்கன்னா சுயநலமுள்ள கிறிஸ்தவர்கள், மற்றொரு பார்த்திங்கன்னா உண்மை கிறிஸ்தவர்கள். இந்த சுயநலமுள்ள கிறிஸ்தவர்கள் பார்த்திங்கன்னா ஆதி காலத்திலேருந்தே இருந்திருக்காங்க. நம்ம ஆதி காலம் இப்போது ரீசனாக வந்ததில்லை, நம்ம ஆதிகால சபையிலேருந்தே இருக்கிறாங்க. அதை நம்ம அப்போஸ்தலனான பவுல் கூட பார்த்திங்கன்னா 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8-14 வரை. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8 ஆமாம் சார், 8-14 வரை. இப்பொழுது திருப்தி அடைந்திருக்கிறீர்களே, இப்பொழுது ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறீர்களே, எங்களை எல்லாமல் ஆளுகிறீர்களே, நீங்கள் ஆளுகிறவர்களானால்
நலமாய் இருக்கும். அப்பொழுது உங்களுடனே கூட நாங்களும் ஆளுவோமே. எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலனாகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாய் பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கு தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையாக. ஒரு நிமிஷம் சிஸ்டர், அப்படியே இப்பொழுது திருப்தி அடைந்திருக்கிறீர்களே, யாரை குறித்து சொல்கிறாரு? இப்பொழுது திருப்தி அடைந்திருக்கிறீங்கன்னா ரோமர்ஸு ப்ளஸ்ஸு ஆர்சி இந்த மாதாவெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா திருப்தியாக இருப்பாங்க எல்லா விஷயத்துலையுமே. அவங்களுக்கு ஒரு தேவை அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணி, இல்லை உலகப்புறமான வகையில் கூட அவங்க வந்து தங்களுடைய தேவைகளை வந்து நிறைவேற்றுகிறார். இப்பொழுது திருப்தி அடைந்திருக்கிறீர்களே, இப்பொழுது ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறீர்களே, எங்களையெல்லாம் ஆளுகிறீர்கள். போப் மார்க்கு தான் வந்து இந்த கிறிஸ்துவ மதத்தை வந்து ஆண்டு கொண்டிருக்குது. இன்னமும் இந்த எங்களையெல்லாம் ஆளுகிறீர்கள், நீங்கள் ஆளுகிறவர்களாக இருந்தால் எங்களுக்கு நலமாக இருக்கின்றார். அதாவது எந்த ஆளுகை குறித்து சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் எங்களோட ஆளுகை செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அது எங்களுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு அப்போஸ்தலனான பவுல் சொல்கிறாரு. எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலனாகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்திற்கு தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். இப்போது நம்ம இந்த உண்மை சத்தியத்தை எடுத்துகிட்டு போயிட்டு உலகப்புறமான நடக்கிற சத்தியத்தை எடுக்க அவங்கக்கிட்ட போய் சொன்னோன்னா, இவங்க என்னப்பா கள்ளப்போதகம் சொல்கிறாங்க, இப்படியெல்லாம் சொல்லி இப்படி தான் இருக்குன்னு சொல்லி அப்படின்ற ஒரு வேறுபாடான கருத்தை வந்து அவங்க நமக்கு சொல்லுவாங்க. ஏன்னா இது நம்ம பார்த்திங்கன்னா நிபந்தனை உட்பட்ட ஒரு சத்தியம். இந்த சத்தியத்தில் நீங்கள் நடந்தால் அவங்களால முடியாது. அநேக பேர் இந்த சத்தியத்தை கேட்டிருப்பாங்க, ஆனால் அதை நடக்க முடியாமல் வழியும் போயிருக்காங்க. ஒரு சிலர் மட்டும்தான் இதை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு தங்களோட ஜீவிதத்தில் வந்து அதை அந்த கட்டளைகளின் கற்பனையை கை கொண்டு வழி நடக்கிறாங்க. அதுக்கு தான் சிறுமந்தை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி பார்த்தீங்கன்னா இப்படியாக 2 விதமான கிறிஸ்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சுயநலம் உள்ள கிறிஸ்தவர்கள் வந்து தங்களுக்கு தேவையானதை மட்டுமே ஆதாயப்படுத்தி கொள்ள எப்பவுமே மனசாக இருப்பாங்க. அவங்க வந்து எவ்வளோ தான் கொடுத்தாலையும் திருப்தி அடையாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து எல்லாமே எனக்கு தேவை என்னோடய தேவை என்னவோ அதை மட்டும்தான் செஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில அதை அப்படியே படிச்சுன்னா தெரியும். நான் கிறிஸ்துவ நிமித்தமாக பைத்தியக்காரனா இப்படிலாம் வந்து பவுல் சொல்கிறாரு. கடைசியாக பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 4:16 ஆகையால் என்னை பின்பற்றுவர்களாக இருங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். என்ன சொல்கிறாருன்னா பவுல் வந்து பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துவை அவரோட சத்தியத்தை வந்து பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லாமல் என்னை பின்பற்றக்கூடியதாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கார். இந்த ஸ்டேட்மெண்ட்டை அவரை நம்ம பின்பற்றணுமா இல்லை சத்தியத்தை பின்பற்றணுமா? ஆனால் இங்கே அவர் ஸ்டேட்மெண்ட் என்னை பின்பற்றக்கூடியவர்களாக இருங்க அப்படின்றாரு. அதுதான் இதில் கூட இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கூட சொல்லியிருப்பாங்க. 1 கொரிந்தியர் 11:1 கூட பாருங்கள், என்னை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. 1 நான் கிறிஸ்துவையே பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். இங்கே சொல்கிறாரு பாருங்க, முதல் வசனத்தில் பார்த்தீங்கன்னா என்னை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாம் கூட நினச்சிருப்போம் என்னன்னா அப்போஸ்தலன் பவுலை பின்பற்றுமா நம்ம அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சத்தியம் அவங்க கழிச்சு அவங்களுக்கு தெரியாது. உலக பிரமாணம் பார்த்தீங்கன்னா புனித அப்போஸ்தல சபை, தோமா சபை, ஸோ அவங்கள வந்து மேட்டின்மை பண்ணி அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் அங்கே சொல்லிட்டார் அவர் அப்போஸ்தலன் என்னை பின்பற்றவனப்பா, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். இந்த சத்திய வெளிச்சம் அவங்களுக்கு தெரியல. அவங்க என்ன நினச்சிட்டாங்க, என்னை பின்பற்றணுன்னே அப்போஸ்தலன் பவுல் அவரை பின்பற்றணும், புனித அப்போஸ்தலன் பவுல் அப்படின்ற அந்த சர்ச்செல்லாம் கூட இருக்குது. தோமா சர்ச் இருக்குது, பவுல் சர்ச்சு, இன்னும் அதிகமான சர்ச் இருக்குது, புனிதர் அப்படின்னு போட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த வெளிச்சம் அவங்களுக்கு தெரியல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எவ்வளோ தான் நான் கஷ்டப்பட்டாலும் எவ்வளோ பாடுகள் அனுபவித்தாலும் நான் அவரை பின்பற்றுறேன். யாரும் இயேசு கிறிஸ்து. அந்த மாதிரி உங்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கும். அதான் சொல்கிறேன், அனுதினமும் உங்களோட பாடுகளை நீங்கள் சுமக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாருங்க. அந்த பாடுகளை சுமந்து கொண்டு நான் எப்படி வந்து கிறிஸ்துவை பின்பற்றணும், அது மாதிரி நீங்களும் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்று அங்கே நமக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். 1 கொரிந்தியர் 4:12 வாசிங்க சார். 1 கொரிந்தியர் 4:4 என்னிடத்தில் நான் யாதொரு 4:12 சிஸ்டர். கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம், மையப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறோம். என்ன சொல்கிறார் பாருங்கள், எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம்,
வையப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறோம், துன்பப்பட்டு செய்கிறோம். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் நம்ம இயேசு கிறிஸ்து கூட பார்த்தீங்கன்னா தச்சர் வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னா, ஏன்னா தச்சரோட பிள்ளை தச்சர் வேலை செஞ்சுருக்காரு. வேலை செஞ்சு தான் தேவனுடைய ஊழியத்தை செஞ்சுருக்காரு. அதுபோல தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கூட எங்களுடைய கையினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா வையப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம். இந்த துன்பப்பட்டு சகிக்கிறோன்ற பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நமக்கும் அந்த துன்பன்றது இருக்குது. அந்த துன்பத்தையும் சகித்து தான் நாம் வந்து இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் எனக்கு சொல்கிறாரு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிங்க சார். எட்டு, 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலேயே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரனானே. இப்படி நம்மளுடைய கையின் பிரயாசத்தை நம்ம சாடும்போது என்னென்னா நமக்கு வந்து ஒரு சில இன்னல்கள், உபத்திரவங்கள், பாடுகள், அதே மாதிரி குறைகள் வரும். அப்படி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு முன்மாதிரியாக யாரை சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கூட அவர் சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஒரு ஐஸ்வர்யமுள்ள பிதாவுடைய குமாரன். அவர் என்ன பண்ணுறாரா, நமக்காக தரித்திரராக வந்து இந்த பூமிக்கு வந்திருக்கார். அந்த தரித்திரத்தை வந்து அனுபவிச்சிருக்கார். அந்த மாதிரி தான் அப்போஸ்தலன் பவுல் கூட பார்த்தீங்கன்னா அவர் கூட ஒரு ஐஸ்வர்யமுள்ள மகன் தான். பவுல் சவுலாக இருந்து பவுலாக மாறினாங்க. அந்த சவுலாக இருக்கும்போது நல்லா ஒரு ஐஸ்வர்யவானாக தான் இருந்தார். அப்புறம் பவுலாக மாறினும் போது என்ன ஆகிட்டுனா தரித்திரராக மாறிடுறார். தரித்திரராக மாறினா அந்த தரித்திரத்தில் நம்மளும் தரித்திரமாக மாறணும். அப்படி போயிடுவோம்னா நமக்கு எது இருந்தாலும் நம்ம அப்படி மாறிக்கணும். அதுதான் பார்த்திங்கன்னா லூக்கா 9:58 அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லைன்றார். ஏன்னா எவ்வளோ பெரிய ஒரு ஐஸ்வர்யவானாக இருந்தோம், பிதாவோடைய சித்தத்தை வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு இந்த பூமிக்கு வந்து தரித்திரத்தை தான் நான் அனுபவித்தேன் அப்படின்னு சொல்லார். அதே மாதிரி தான் அப்போஸ்தலன் பவுல் கூட அவரை ஃபாலோ பண்ணும்போது தரித்திரம் வந்திருக்கு அவருக்கு. இதை பார்த்தீங்கன்னா இந்த காரியத்தை வந்து தனித்து வந்து ஒரு சீசர் வந்து கேட்பார். இதை லூக்காவில் பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிகாரம் 58 தான் இதை சொல்லியிருப்பார். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கும் தலை சாய்க்க இடமில்லை என்றார். ஏன் அப்படி சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா படி சிஸ்டர் 9:58 லூக்கா 9:58. அதற்கு இயேசு, நரிகளுக்கும் குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கும் கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா தலை சாய்க்கிறதுக்கு கூட இடம் இல்லாமல் நான் ஒரு தரித்திரமான வாழ்க்கை தான் அனுபவிக்கிறேன் அப்படின்றத இது வந்து ஒரு சீசர் கேட்கும்போது சொல்கிறார். இதை இயேசுவை பின்பற்றினால் தரித்திரம் தான் நமக்கு வருமா அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தில் வந்து நமக்கு அநேக தேவைகள் உண்டு. ஒன்று பண ஆசையாக இருக்கலாம், இல்லை பொருள் ஆசையாக இருக்கலாம், ஏதோ ஒரு தேவைகள் உண்டு. அந்த தேவைக்காக நம்ம வந்து ஆசைப்பட்டு போகிறதுக்கு பதிலாக நம்ம தேவனை வந்து பின்பற்றணும் அப்படின்னு தான் சொல்கிறார். அந்த தரித்திரத்தை நம்ம அறிஞ்சிக்கணுன்றார். அதாவது வந்து பண ஆசை இருக்கக்கூடாது, பணம் இருந்தாலும் பண ஆசை இருக்கக்கூடாதுன்றார். நமக்கு சப்போஸ் தேவனை வந்து செல்வாக்கு கொடுத்துருந்தா கூட அந்த செல்வாக்கை வந்து அவருடைய ஊழியத்துக்காக நம்ம பயன்படுத்த வேண்டியதாக இருக்கணும். நமக்காக நம்ம அந்த செல்வாக்கை உபயோகம் பண்ணாமல் தேவனுடைய சத்தியத்திற்காகவும் அவருடைய போதகத்துக்காகவும், அதான் அவருடைய போதகத்துக்காக நம்ம அதை பயன்படுத்தி அந்த செல்வாக்கை வந்து இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம், நமக்கு போதுமான அளவுக்கு வச்சுட்டு. இப்படியாக அன்பு சகோதர சகோதரிகளே, நாமும் நமக்கு சொந்தமான எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக ஒப்பு கொடுக்க வேண்டும். கிறிஸ்துவை தங்கள் சுயலாபத்திற்காக உபயோகிக்கிறவர்கள் இப்பிரபஞ்சத்தின் தேவனாகிய பிசாசு சுவிசேஷத்தின் வழியை அவர்கள் அடையாதபடிக்கு சுயநல கிறிஸ்துவர்களை கூடாக்கி வச்சிருக்கான். அதான் நம்ம முன்னே பார்த்தோம். ஏன்னா இந்த சத்திய ஒளி அவங்களுக்கு தெரியாமல் இப்பிரபஞ்சத்தின் சத்ருவானை வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய கண்களை வந்து கூடாக்கி வச்சுருக்கான். அது வந்து 2 கொரிந்தியர் 4:4 பார்க்கலாம். கிறிஸ்துவை சார்ந்து கிறிஸ்துவர்களாக வாழ்வதற்கு பதிலாக சுயநலமுள்ள கிறிஸ்துவர்களாக வாழ அவர்கள் விரும்பும் வரை அவர்களுக்கு வெள்ளித்தட்டில் உலகத்தை கொடுக்க ஆவல் கொண்டவனாக யார் இருக்கா? இப்பிரபஞ்சத்தின் தேவன் இருக்கார். கிறிஸ்துவை பின்பற்றாமல் சுயத்துக்காக வாழக்கூடியவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா வெள்ளித்தட்டில் வந்து உலகத்துறார். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் கூட பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானம் பெற்று அந்த 40 வருஷம் வனாந்தரத்துக்கு போகும்போது ஒரு 3 காரியம் பண்ணுவான் பிசாசான. உத்திரியை மேலே நிற்கிறது, என்னை பணிஞ்சு கொள்ளு,
இப்படிலாம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சத்திய வெளிச்சம் அறியாத கிறிஸ்தவர்கள் வந்து அவனை ஃபாலோ பண்ணும்போது அவனை நல்லா தூக்கி வச்சு மேலே வச்சுட்ருக்கான். இப்போ ஒரு சில ஊழியக்காரெலாம் பார்த்தீங்கன்னா எங்கனாலையும் போய் பேசலாம், அவன் அந்தளவுக்கு நல்லா மேட்டின்மையாக வச்சுருக்காங்க. ஆனால் சிறுமதியான கிறிஸ்தவர்களுக்கு அவர் மேட்டின்மை கிடையாது. இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களே நம்மளுக்கு யாருன்னு தெரியாது. அந்த மாதிரி தான் இருக்கும். இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழிய வாழ்க்கையில் சுயத்தையும் இச்சைகளையும் தியாகம் செய்து தம்முடைய பரலோக பிதாவின் சித்தத்தை செய்ய தம்மை முழுவதும் ஒப்பு கொடுத்து வாழ்ந்தார் என்பதை எபிரேயர் 10:9 நம்ம வந்து வாசிக்கிறோம். வாசிக்கணும். எபிரேயர் 10:9 தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதையை நிலைத்திருத்துவதற்கு முதலாவதையை நீக்கி போடுகிறார். ஓகே சார், இதுதான் தேவனே ஏதோ உங்களுடைய சித்தத்தை செய்ய நான் வருகிறேன் அப்படின்னு தான் சொல்கிறார். அது மாதிரி தான் நாமளும் கூட பார்த்திங்கன்னா நம்முடைய சித்தத்தின்படி அல்ல, அவருடைய சித்தத்தின்படி செய்யணும். மேலும் அதற்காகவே இயேசு கிறிஸ்து பார்த்திங்கன்னா தம்முடைய மரண பரியந்தமும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு மட்டும்தான் கீழ்ப்படிஞ்சிருக்கார். அவருடைய சுயமாக ஒரே விஷயமோடு செஞ்சிருக்க மாட்டார். தேவன் என்ன சொன்னாரோ அதை மட்டும் தான் செஞ்சுருக்காரு. ஏசாயா 53:12 பார்க்கலாம் சிஸ்டர். அவருடைய ஆத்மாவை வந்து மரணத்துக்கு ஒப்பு கொடுத்ததை வந்து அதை சொல்லியிருக்காங்க. ஏசாயா 53:12. ஏசாயா 53:12. அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காகவே வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரையே அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களையே அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர்கள் ஒருவாக எண்ணப்பட்டிருக்கார். அதாவது வந்து தன்னோட மரண பரியந்தமும் அவர் ஃபிக்ஸட் பண்ணிட்டார். இந்த நாளில் நீ சிலுவை மரணம்னு அந்த மரணத்துக்காகவே தன்னோட ஓட்டத்தை ஓடிருக்கார் இயேசு கிறிஸ்து. அது வந்து நமக்கு ஒரு எக்ஸாம்பிளாக வந்து பவுல் சொல்கிறார். அவர் அவருடைய மரணத்தை வந்து அவரோட முடிவு பரியந்தமும் சிலுவை மரணம் முடிவு பரியந்தமும் ஜீவனை ஒப்பு கொடுத்து ஓடிருக்கார் அப்படின்னு. இந்த பலியின் ஜீவியத்தை நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு முன்மாதிரியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அடையாளமாக வச்சுட்டு போயிருக்காரு. இதை பார்த்தீங்கன்னா அவருடைய இயேசு கிறிஸ்துவின் முழுக்கு ஞானஸ்தானம் மிருகங்களின் பலியை குறித்ததான ஆசாரிப்பு கூடாரத்தில் காணுகிறோம். இதை குறிச்செல்லாம் இந்த பலி எப்படி இருக்கணுன்றத ஆசாரிப்பு கூடாரம், இயேசு கிறிஸ்துவின் முழுக்கு ஞானஸ்தானத்திற்கு பிற்பாடு 3 வருடம் கழித்து அந்த 3 வருஷம் ஊழியம் செய்கிறார் இல்லைங்களா, அந்த 3 வருஷம் முடிவில் கூட இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு விசிட் சொல்லிட்டு போவார். ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவு எவ்வளவு நெருக்கப்படுகிறேன் என்று அந்த இடத்துல சொல்கிறார். அது பார்த்தீங்கன்னா லூக்கா 12 சொல்லியிருப்பார். அதாவது வந்து இந்த ஊழியத்தின் பாதையின் பிற்பாடு எனக்கு ஒரு முழுக்கு ஞானஸ்தானம் உண்டு பாடுறார். அதான் அந்த ஞானஸ்தானம் அந்த சிலுவை மரணத்தை கொடுத்து இங்கே சொல்கிறார். எனக்கு ஒரு ஸ்நானம் உண்டு, அந்த ஸ்நானத்தை நான் முழுகும் அளவு நான் அநேக விதமாக நெருக்கப்படுகிறேன் அப்படின்றார். அந்த மாதிரி தான் அநேக பாடுகள் வந்தாலும் நம்மளுடைய மரணத்தின் ஓட்டத்தின் முடிவு வரையந்தமும் அவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்பணி நடக்குதுன்னா இது நமக்கு ஒரு அந்த உண்மை கிறிஸ்துவுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. கிறிஸ்துவுக்கும் பிதாவின் சித்தத்தை செய்ய தன்னை முழுமையாக அர்ப்பணித்திருக்கார். எல்லாருக்காகவும் தன்னை தியாகம் செய்து சத்தியத்தின் நிமித்தமும் உபத்திரவப்பட்டு சிலுவையை சகித்தார் என்பதன் மூலம் தெரிகிறது. இது மூலம் நம்ம அறிஞ்சிக்கலாம் அவர் எப்படி சத்தியத்துக்காக வாழ்ந்தார் அப்படின்னு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 2 சீசர்கள் வந்து சத்தியம் அறியாததுக்கு முன்னே, அதாவது வந்து இயேசு கிறிஸ்து மரிப்பார்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா அவங்க அந்த உலகப்புறமான ராஜ்யம், அதாவது வந்து இயேசு கிறிஸ்து யூதருடைய ராஜா அப்படின்வாங்க இல்லையா, நம்ம யூதருடைய ராஜாவுக்கு வலதுபுறமும் இடதுபுறமும் அமரணும் அப்படின்னு 2 சீசர்கள் கேட்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரில அவர் எந்த ராஜ்யத்துக்குரியவர் அப்படின்னு அவங்களுக்கு தெரில. அவங்க மாம்ச ரீதியான அந்த ராஜ்யத்தை குறித்து அவங்களோட சிந்தனை, ஏன்னா அவங்களுக்கு சத்தியம் தெரியாது. அவங்களுக்கு அந்த சத்தியம் அறியாத யாக்கோபும் யோவானும் கூட உங்களுடைய ராஜ்யத்தில் வலதுபுறம் ஒரு ஆளும் இடதுபுறம் ஒரு ஆளும் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் சத்தியம் அறிஞ்ச நாம் அதை நம்ம அப்படி ஆசைப்படுறது தப்பு இல்லைங்க. அவருடைய ராஜ்யத்துக்கு நம்ம சுதந்திரணியாக இருக்கணுங்க. சத்தியம் அறியாத யாக்கோபும் யோவானும் கூட மார்க் 10:35 பாருங்க சொல்லியிருப்பாங்க. அப்பொழுது
திபெத்தாவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அவரிடத்தில் வந்து, போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்ளப் போகிறதை நீங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றார்கள். அப்படி படி சிஸ்டர். அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார்கள். யோவானும் யாக்கோபும் கூட வந்து பார்த்தீங்கன்னா, போதகரே, நாங்கள் வேண்டிக் கொள்றதை வந்து நீங்கள் எங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்து என்னப்பா கேட்குற கேள்வி அப்படின்றாரு. அதற்கு அவர்கள், உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருளை செய்ய வேண்டும் என்றார். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது என்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. அவங்க கேட்குறது என்னன்னே உங்களுக்கு தெரில, இருந்தாலும் நீங்கள் கேட்குறேன்றார். அப்போ தெரியாத போதே அவங்க அந்த ராஜ்யத்தில் வந்து ஒருத்தன் வலதுபுறமும் ஒருத்தன் இடதுபுறமும் இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அந்த ஆசை நாம் பரத்த எந்த தப்பு இல்லைங்களே. இப்போ நமக்கு சத்தியம் தெரிஞ்சிருக்கு, 1000 அரசாட்சியாவது வரப்போகுதுன்னு நமக்கு தெரியுது. அந்த ராஜ்யத்தில் நம்ம ஒரு சுதந்திரவாளியாக இருக்குன்னு ஆசைப்படுறது நல்லது தானே. அப்போ ஒரு மாதிரி தான் நமக்கு யாக்கோபும் யோவானும் சொல்லி போயிருக்காங்க. அவருடைய இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது என்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெரும் ஞானஸ்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் பாடுகள் அனுபவித்து சிலுவை மரணம் அதே போகிறது டைரெக்டாக சொல்லாமல், எனக்கு ஒரு பாடுகள் உண்டு, அதை உங்களால் சகிக்க முடியுமா அப்படின்னாரு. அவங்க அந்த சத்தியம் மறையாமல் என்னன்றாங்கன்னா, எங்களால் கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. யாக்கோபும் யோவானும் எங்களால் கூடும், நாங்கள் செய்வோம் அப்படின்னு. சரி, அப்படி நீ செய்தான்னா பிதா தான் அந்த வலது பாரிசிலும் இடது பாரிசிலும் அமரக்கூடியவர் யாருன்னா அவர் தான் நிர்ணயிக்கணும், நான் எதுவும் நிர்ணயிக்க முடியாதுன்னு அந்த வசனத்தை படிக்கும்போது தெரியும். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அறியாத போதே ஆளுகைக்குள்ளாக வரணும்னு ஆசைப்பட்ட அவங்கள மாதிரி நாம் ஆசைப்படுறது தப்பு இல்லையே. 1000 அரசாட்சி இருக்குது, நாம் அந்த அரசாட்சிக்குள்ளாக போகணுன்னு அவரோட பாடுகளையே நாம் சுமக்கணுன்றது தான் இந்த வசனத்துக்கு ஒரு அடிப்படையாக இருக்குது. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11-12 சொல்லியிருக்காரு. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2:11-12 சிஸ்டர். இந்த வார்த்தை உண்மை உள்ளது என்னவென்று, நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்திருப்போம். இந்த வார்த்தை உண்மை உள்ளது எப்படியெனில் நாம் அவரோடு கூட மரித்தோமானா. அதான் இந்த வார்த்தை எந்த வார்த்தை சொல்கிறாருன்னா, யாக்கோபு யோவானும் கேட்குறாங்க இல்லையா, உம்முடைய ராஜ்யத்தில் வலது பாசத்திலும் இடது பாசத்திலும் இது உண்மைதான், அவரோட ராஜ்யம் இருக்குது, அந்த ராஜ்யத்திற்கு நம்ம சுதந்திரவாளியாக மாறணும்னா இந்த வார்த்தை உண்மை உள்ளது என்னவெனில், நாம் அவரோடு கூட மருத்துவமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம். அவரோட பாடுகளை நம்ம சுமந்து சென்று, அவர் எப்படி பாடுகளை சுமந்து அவரோட மரண பரியந்தமோ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு போனாரோ, அந்த மாதிரி நாமளும் நம்மளுடைய ஜீவத்தின் வாழ்நாள் முழுவதும் நம்மளுடைய சிலுவை மரணத்தை நம்ம சுமந்து கொண்டு செல்லும்போது அவரோடு பிழைத்தும் இருப்போங்க. அவரோடு கூட பாடுகளை சகிப்போமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதளித்தால் அவரும் நம்மை மறுதளிப்பார், அவரை நம்ம மறுதளிச்சிட்டாக்கா அவர் நம்மை மறுதளிப்பார் தான் சொல்லியிருக்காரு. இப்படியாக அன்பு சகோதர சகோதரியே, கிறிஸ்துவனாக வாழ வேண்டும் என்பதன் அர்த்தம் சுயபோஜ ஜீவியத்தில் வாழ்வது என்று அல்ல, மாறாக கடைசி வரை கிறிஸ்துக்காகவே அவரோட பாடுகளை சகித்து வாழணும். நம்ம சுயத்துக்காக வாழாமல் அவரோட பாடுகள் எப்படி நமக்காக அவர் பாடுபட்டு அந்த சிலுவை மரணம் வரையும் தேவனுடைய சித்தத்தை செய்தாரோ அதன்படியாக நாமும் நம்முடைய ஜீவத்தின் ஓட்டத்தின் வாழ்நாள் முழுவதும் இந்த பாடுகளை சகித்து தான் நம்ம வாழணும். நாம் கிறிஸ்தவர்கள் என்பதன் காரணம், நமக்கு ஒரு கிறிஸ்துவன் நம்ம சொல்லிக்கிறோம், நம்மளை பிறர் கிறிஸ்துவன்னு சொல்கிறாங்க. நம்ம ஏன் அப்படி கிறிஸ்துவன் அப்படின்னு ஒரு பொருள் போடுறோம் அப்படின்னு பார்த்தா, நம்முடைய உண்மை ஞானஸ்தானத்தை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 6:3 படிக்கலாம் சிஸ்டர். ஆமாம். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்று நாமளும் அவரோட மரணத்துக்குள்ளாக அறியாமல் இருக்கிறீங்களா? அந்த நாம் சுயத்திற்கு மறித்து இயேசு கிறிஸ்துவின் பலியின் ஜீவியத்தை பின்பற்ற வேண்டும். அதான் அதோட கருத்து. நம்மளுடைய சுயமே எதுவுமே இருக்கக்கூடாது. நம்ம மறிச்சிட்டோம், அதாவது உலகத்துக்கு நம்ம மறிச்சாச்சு. இனி நம்ம பிழைக்கிறது பார்த்தீங்கன்னா உணவுக்குரிய ஆசீர்வாதத்திற்காகவும்
அவரை பின்பற்றி அவரோட ராஜ்யத்தில் நம்ம ஒரு சுதந்திரவாளியாக இருக்கிறதுக்காக தான் நம்ம வாழ்கிறோம். இந்த உலகத்தின் சந்தோஷமும் ஆசைகளும் தேவனுடைய ஊழியத்தில் செலவழிக்கணும். இந்த உலகத்தில் நம்மளோட ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஊழியம் செய்வதாகவே இருக்கணும். நம்மளுடைய சந்தோஷமும் அதாக தான் இருக்கணும். தேவனுடைய பார்வையில் மனுகுலத்தில் பார்த்தீங்கன்னா சிறுமந்தையை தவிர மற்ற எல்லா ஜனங்களும் வந்து அக்கிரமக்காரராகவும் மரித்தவர்களாக தான் வந்து பிதாவாகிய தேவனுக்கு தேர்ந்தாங்க, சிறுமந்தையை தவிர. ஏன்னா சிறுமந்தையை வந்து சத்தியத்தை அறிந்து உண்மையாக வழி நடக்கக்கூடியவர்கள். அவர்களை தவிர மற்ற எல்லா கிறிஸ்தவர்களையும் வந்து தேவனுடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா அக்கிரமக்காரர்களாகவும் பாவத்திற்கு மறிக்கக்கூடியவர்களும், அதாவது வந்து மரித்த நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையாக தான் வந்து தேவனுடைய பார்வைக்கு தேர்ந்தாங்க. அக்கிரமக்காரனாலும் பாவங்கள் மரித்தவர்களாகவும் இருக்கிறார்கள். சுருக்கமாக அந்த பாடத்தினுடைய ஒரு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உண்மை கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கையில் மிக மிக குறைவாக இருப்பார்கள். சீர்திருத்தத்திற்கான நிபந்தனை பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமாக இருக்கும். ஏன்னா அந்த சத்தியத்தினுடைய வெளிப்பாடு, அந்த சத்தியத்தினுடைய நிபந்தனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் நடக்கணும்னா அதன்படியாக நடந்தால் மட்டும்தான் அவ்வளோ ராஜ்யத்துக்கு போக முடியும். இல்லைனா நமக்கு இரண்டாம் மரணத்துக்கு தள்ளப்படணும்னு நமக்கு இந்த சத்தியம் அறியும். ஆனால் அந்த சத்தியத்தை ரொம்ப ஒரு நிபந்தனைக்குரியது, ரொம்ப கடினமானது, இதை நான் பின்பற்ற முடியாது அப்படின்னு விலகி போகிறவங்க இருக்காங்க. கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவின் பூமிக்குரிய ஆயுளருத அரசாட்சியில் அவரோடு கூட ஆளுகை செய்து மரித்த நிலையில் உள்ள இந்த மனுகுலத்தை ஆசீர்வதிப்பார்கள். அதான் எப்படின்னா அவருடைய ஆயுர்வேத அரசாட்சியில் வந்து நம்மளும் ஒரு சுதந்திரவாளியாக அதிலிருந்து அவருக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய இந்த உண்மை கிறிஸ்துவர்கள், அதாவது இந்த சிறுமந்தை வந்து இருக்கும். இதனுடைய தொடர்ச்சி பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 4 டாபிக் இருக்குது. இது நம்ம ஒரே ஒரு அத்தியாயம் தான் பார்த்தோம். இது பெரிய பாடம். இந்த அத்தியாயம் ஒரு சுருக்கமான, அதாவது கிறிஸ்தவர்கள் யாருன்ற ஒரு அத்தியாயம் மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். இனி ஒரு காலத்தில் பிதாவோடைய சித்தம் இருந்தால் நம்ம அதை பார்க்கலாம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொடுத்த கிருபைக்காக அவருடைய குமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவருக்கு நன்றியை எடுத்துக்கொள்கிறேன். ஆமென்.